பொன்னியின் செல்வனின் பெருங்கனவு. பொன்னியின் செல்வன்ஸ் கிரேட் ட்ரீம். சோழ இளவரசன் அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டான். அரண்மனை வாழ்க்கை வசதியாக இருந்தாலும் அவனது இதயம் எப்போதும் கடலையும் சோழர்களின் புகழை உலகெங்கும் கொண்டு செல்லும் பெரிய கப்பல்களையும் பற்றியே கனவு கண்டது. கடல் எப்படி இருக்கும்? அந்த கப்பல்கள் எப்படி அலைகளை வென்று செல்கின்றன என்று அவன் மனம் ஏங்கியது. ஒரு விடியற்காலையில் யாருக்கும் தெரியாமல் அருள்மொழிவர்மன் அரண்மனையை விட்டு வெளியேறினான். அவனது இலக்கு சோழர்களின் பெருமைமிகு துறைமுகமான நாகப்பட்டினம். நான் என் கண்களால் அந்த கடல் புலிகளை காண வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். துறைமுகத்தை நெருங்கும் வழியில் கடற்கரையோரம் தன் வலைகளை சரிசெய்து கொண்டிருந்த ஒரு முதியவரை கண்டான். அவர் அருள்மொழிவர்மனை பார்த்து புன்னகைத்து, தம்பி, ஒரு புதிர். எனக்கு குரல் இல்லை, ஆனால் நான் பெரிய கதைகளை சொல்கிறேன். எனக்கு கால்கள் இல்லை, ஆனால் நான் உலகம் சுற்றுகிறேன். நான் யார் என்று கேட்டார். அருள்மொழிவர்மன் ஒரு கணம் யோசித்தான். அவனது கண்கள் கடலில் நின்றிருந்த படகுகளின் மீது சென்றன. பிறகு அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. கப்பல் என்றான் உற்சாகமாக. முதியவர் மகிழ்வுடன் சிரித்து, சரியான விடை. உன் அறிவு உன்னை வெகுதூரம் அழைத்துச் செல்லும் என்றார். நாகப்பட்டினத்தின் துறைமுகம் அவன் கற்பனை செய்ததை விட பிரம்மாண்டமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, விதவிதமான மக்கள், பல மொழி பேச்சுகள். ஆனால் அவன் காண விரும்பிய பெரிய போர்க்கப்பல்கள் வீரர்கள் காவல் காக்கும் தடை செய்யப்பட்ட பகுதியில் நின்றிருந்தன. ஏமாற்றத்துடன் தூரத்தில் நின்று கப்பல்களை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அருள்மொழி என்ற கனிவான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். அங்கே அவனது தமக்கையும் சோழ நாட்டின் அறிவு கருவூலமுமான இளவரசி குந்தவை நின்று கொண்டிருந்தார். உன் மனதை நான் அறிவேன் தம்பி, வா என்னுடன் என்று புன்னகைத்த குந்தவை அவனது கையை பிடித்துக் கொண்டார். சோழர்களின் உண்மையான பலம் எங்கே இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். குந்தவை அவனை கப்பல் கட்டும் தளத்திற்குள் அழைத்துச் சென்றார். அங்கே வானுயர்ந்த பாய்மரங்களும் புலிச்சின்னம் பொறித்த கொடிகளும் கடல் அலைகளை கிழிக்க தயாராக நின்றிருந்த பிரம்மாண்டமான கப்பல்களும் இருந்தன. அவற்றின் கம்பீரத்தைக் கண்ட அருள்மொழிவர்மனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. குந்தவை விளக்கினார். அருள்மொழி, இவை வெறும் மரக்கலங்கள் அல்ல. இவை நம் சோழ தர்மத்தையும் பண்பாட்டையும் வாணிபத்தையும் கடல் கடந்து கொண்டு செல்லும் கருவிகள். இவற்றைக் கொண்டு செல்வது வெறும் அதிகாரம் அல்ல, அது ஒரு பெரும் பொறுப்பு. அருள்மொழிவர்மன் தன் தமக்கையின் வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்தான். அவன் இப்போது அந்த கப்பல்களை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பார்த்தான். அது வெறும் சாகச கனவு அல்ல, அது அவனது எதிர்காலம், அவனது கடமை என்று புரிந்து கொண்டான். சோழ சாம்ராஜ்யத்தின் வருங்கால பேரரசனாக ஒரு புதிய நோக்கத்துடன் அவன் அரண்மனைக்கு திரும்பினான்.